வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் 3 விதமான கஸ்டர்ட் ஆப்பிள், அதாவது சீத்தாப்பழம் 3 வெரைட்டியில் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம நாட்டு சீத்தாப்பழம் இருக்குல்ல, நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த சீத்தாப்பழம். இதுவும் விதை போட்டு தான் வச்சுருக்கேன் கவரில். இது வந்து என்ன அப்படின்னா, முள் சீத்தாப்பழம் இருக்குல்ல, அந்த முள் சீத்தாப்பழத்தில் உள்ள விதைகள் போட்டு வச்சது, அது இந்த கவரில் வச்சுருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா, ராம் சீத்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, ராம்ஃபல் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பழமாக இருக்கும், அந்த பழம் தான் இது. 3மே சீத்தாப்பழம் தான். வெரைட்டி வேறு வேறு 3க்குமே. ஆனால் இலைகளை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நார்மல் சீத்தாப்பழம் எல்லாம் நல்லா பெருசாக நீளமாக இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கும். இதே மாதிரி அந்த ராம் சீத்தாப்பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இலை இன்னும் பெருசாக நீளமாக வரும், டார்க் கலராக இருக்கும். ஆனால் முள் சீத்தா பாருங்கள், கொஞ்சம் ரவுண்டு ஷேப் மாதிரி தெரியுது. மற்ற சீத்தா எல்லாம் கையை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குண்டாகவும் நல்லா தடிமனாகவும் தெரியுது. ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டி வச்சுருக்கேன். எந்த வெரைட்டி கிடச்சாலும் விதை